சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் வாங்குகிற சிக்கனில் நிறைய மிக்சட் ஹெர்ப்ஸ்லாம் சேர்ப்பாங்க. நாம் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சியே நல்ல டேஸ்டியான KFC ஸ்டைலில் நம்ம சிக்கன் பண்ண போகிறோம். விலை அதிகங்கிறதுக்காகவே நம்ம கடையிலலாம் KFC சிக்கன்லாம் வாங்க மாட்டோம். நம்ம குறைவான செலவுலையே வீட்டிலையே நல்ல டேஸ்டியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். KFC சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஓம இலை இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். 6 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். தோல்லாம் உரிக்கலை, தோலோடு தான் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன சைஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இந்த மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஓம இலை இல்லைன்னா துளசி இலை கிடைச்சா கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. ஹோட்டல்லலாம் பூண்டு பவுடர், இஞ்சி பவுடர், வெங்காய பவுடர், அப்புறம் ஓம இலையை நல்லா காய வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச பவுடர் தான் சேர்ப்பாங்க. நாம் வீட்டிலையே பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே சேர்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம சிக்கனை ஊற வச்சிடலாம். சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ரெண்டுமே நம்ம சேர்க்குறோம். அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜூஸில் பாதி சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். லெக் பீஸில் மட்டும் கத்தி வச்சு இந்த மாதிரி சின்னதாக 2 கோடு போட்டு வச்சுருக்கிறேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தயிர் கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் பீசஸ் எல்லாமே இந்த மசாலாவில் நல்லா மூழ்கி இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிருக்கு பதிலாக நீங்கள் மோர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா இதில் மூழ்கி இருந்தால் தான் சிக்கன் ஊறி நமக்கு கிடைக்கும்போது நல்ல ஜூஸியாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் கூட எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 3 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தயிர் மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாதான் இந்த அளவுக்கு மசாலா சிக்கனில் நல்லா ஒட்டி பிடிக்கும். அடுத்து நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவு கூட 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு காரம் எல்லாம் எல்லா பக்கமும் சமமாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவை நம்ம 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாவை நம்ம 2ஆக பிரிச்சுட்டு பாதியை மட்டும் இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 2 பாதியாக பிரித்தாச்சு. ஒரு பாதியை மட்டும் நம்ம ஓரமாக வச்சுட்டு இன்னொன்று நம்ம மாவு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாதி மாவு கூட நம்ம ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை மேலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போதே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புதினா இலை ஜூஸில் மீதி இருந்த பாதியை நம்ம சேர்த்துடலாம்.
1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவில் வந்து ஏற்கனவே உப்பு மிளகுத்தூள்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். நம்ம எண்ணெயில் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், முட்டை ஸ்மெல் வராது. இருந்தாலும் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மாவு கூட நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது கெட்டியாக தான் இருக்குது. சிக்கனை நம்ம இதில் வந்து முக்கி அப்புறம் மாவில் கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்த சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவு மிக்ஸில் இது சேர்த்துடலாம். நல்லா இந்த மாவு சிக்கனில் எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இதை இந்த மாதிரி வடிச்சிட்டு நம்ம மாவில் பிரட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம மாவில் பிரட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கன் பீசஸையுமே ஃபஸ்ட்டு ஒரு தடவை பிரட்டி எடுத்து வச்சிடலாம். ரெண்டாவது பீஸ் பிரட்டி எடுக்க முன்னாடி கையை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா பிரட்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா மாவில் வந்து ரொம்ப ஒட்டும். நாம் வந்து 2 கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதனால் இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை எல்லா சிக்கனையும் நம்ம பிரட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறமா இன்னொரு தடவை நம்ம பிரட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம 2 கோட்டிங் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அதே ஃப்ரைட் சிக்கன் வந்து நமக்கு கிடைக்கும். பிரட்டி எடுத்தாச்சு. நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லா சிக்கன் பீசஸையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மாவில் முக்கி பிரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம 2வது கோட்டிங் கொடுத்துடலாம். திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவு முட்டை மிக்ஸில் நல்லா இதை கலந்துட்டு ட்ரையாக வச்சுருக்கிற இந்த மைதா மாவு மிக்ஸில் இதை கலந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கனை 2 கோட்டிங் கொடுத்து எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கன் பீசஸையுமே 2 கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். எல்லா சிக்கன் பீசஸையுமே நம்ம 2 தடவை மாவில் போட்டு பிரட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சிக்கன் பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் மீடியமான சூட்டில் இருக்கட்டும், ரொம்ப சூடாகவும் இருக்க வேணாம். போட்ட உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற மாதிரி சூட்டில் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்தால் வெளியில் நல்லா கிறிஸ்பி ஆயிரும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரைட்டாக நம்ம திருப்பி போட்டுடலாம். எல்லா பீசஸையுமே நம்ம திருப்பி போட்டாச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நம்ம சிக்கனை சூப்பராக வேக வச்சாச்சு. வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற சிக்கன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருங்க. நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சோன்னா அந்த எண்ணெயிலேயே இது வந்து கிறிஸ்பியாக இல்லாமல் சாஃப்ட் ஆயிரும். அதனால் எண்ணெய் நல்லா வடிகிற அளவுக்கு இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கன் பீசஸையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா உள்ளே வேகாது. எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம KFC சிக்கன் மாதிரியே தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம இதை டொமேட்டோ சாஸ் கூட பரிமாறலாம். நீங்களும் இந்த டேஸ்டியான KFC சிக்கன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.